அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொரியன் யூனிவர்சிட்டி, ஃபார் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி, ஐடிஎம் நேஷன் கேம்பஸும் இணைந்து இங்கு தரக்கூடிய வாய்ப்போடு கிடைத்திருக்கிறது. இன்று இலங்கையை பொறுத்தவரையிலேயே இலங்கையானது ஒரு வரலாற்று ரீதியாகவும் பன்முகப்படுத்தப்பட்ட மதங்களை ஒருங்கிணைத்ததாகவும் இனங்களை ஒருங்கிணைத்ததாகவும் அதனை தாண்டி மற்றவருடைய நம்பிக்கைக்கு முன்கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக, ஒரு சிறந்த கலாச்சார விழுமியங்களுடைய நாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று சவுத் கொரியா யூனிவர்சிட்டி ஐடிஎம் நேஷன் கேம்பஸுடன் இணைந்து ஒரு முதல் முயற்சியாக கே கல்ச்சர், அதாவது கொரியன் கல்ச்சரை இலங்கை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் அதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு வழியினை இன்று உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பிஷப் கல்லூரியினுடைய ஆடிட்டோரியத்தில் இந்த நிகழ்வு முழு நேர நிகழ்வாக காலை 9 மணி தொடக்கம் பின்னேரம் இரவு 9 மணி வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்வில் பல்வேறு விடயங்கள், கொரியன் கல்ச்சர் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் உள்வாங்க காத்திருக்கின்றோம். ஒன்று, மிக முக்கியமாக இதனுடைய கொரியன் கல்ச்சர் இருக்கக்கூடிய அவருடைய உணவு வகைகளாக இருக்கலாம், அவருடைய அலங்கார விடயங்களாக இருக்கலாம், சிக அலங்காரங்கள், ஏனைய அலங்காரங்களாக இருக்கலாம், அதுபோல் கொரியன் பாப் டான்ஸ் ஆக இருக்கலாம், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆக இருக்கலாம். இவற்றை எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு முழு நாள் நிகழ்வாக நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த நிகழ்வுக்கு இலவசம் என்பதனால் அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும். வந்து உங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொரியன் கல்ச்சர் சம்பந்தமான விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இதனூடாக எங்களுடைய ஐடிஎம் நேஷன் கேம்பஸினால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியிலே உண்மையிலேயே கொரியன் நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் கொரியன் நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பும் இதுக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த ஒத்துழைப்பை வழங்கி அந்த அரசாங்கத்தினுடைய அந்த நிதி பங்களிப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது என்பதை இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் ஐடிஎம் நேஷன் கேம்பஸினுடைய இந்த முயற்சியிலும் கொரியன் ஃபார் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியினுடைய முயற்சியினூடாகவும் இன்று நாங்கள் 1ஆம் ஆண்டு இந்த நாட்டிலேயே மாணவர்களை கற்பித்து 2, 3, 4 ஆண்டுகள் அவரை இலங்கை கொரியாவிலேயே தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், நிரம்ப மாணவர்கள் கொரியா சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அங்கு வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனை அதனுடைய லாங்குவேஜ் பேரியர், அந்த கல்ச்சர் பேரியர். இந்த ரெண்டையுமே நாங்கள் ஒருங்கிணைத்து 1வது ஆண்டிலே இவற்றை நாங்கள் அவர்களுக்கு கற்பித்து அதனூடாக அவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றி அவர்களை 2ஆம் ஆண்டுக்கு அவர்களை அனுப்பும் பொழுது அவர்கள் அந்த கல்ச்சரையும் அதனுடைய மொழியையும் கற்றுக்கொள்கின்றார்கள். இதனூடாக 2ஆம் ஆண்டு அவர்கள் தொடரும் பொழுது அவருடைய அங்கே செல்லக்கூடிய வசதியான விசாக்களுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றது. 2வது, அங்கு தொடர்ச்சியாக கல்வியை எந்த விதமான தளங்களில் இல்லாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்றது. சோ இதனூடாக மாத்திரமல்லாமல் 2ஆம் ஆண்டில இருந்து அவர்களுக்கான பகுதி நேர வேலைகளும், அதாவது பார்ட் டைம் ஜாப்ஸும் நாங்கள் எங்களுடைய யூனிவர்சிட்டி அவர்களுக்கு வழங்குவதனால் அந்த மாணவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளும் அங்கு கிடைக்கின்றன. ஆகவே ஒரு சிறப்பான அடிப்படையில் இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2 பிரிவுகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அது இப்போது 3வது பிரிவுகளையும் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதனுடைய ஒரு படியாகத்தான் இந்த கே கல்ச்சர் நிகழ்ச்சியை இந்த நாட்டிலே ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நடாத்த விரும்புகின்றோம். நன்றி. The Pioneer News website is based in Sri Lanka.